சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த கடிதத்தில் முதலமைச்சர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் கருதி சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர் சமீபத்தில் தெரிவித்திருப்பது குறித்து தன்னுடைய கவலையை அவர் இந்த கடிதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெருத்த கவலையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழல்ல இருமொழி கொள்கையானது நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அலுவல் மொழிகள் விதி 1976 குறிப்பிட்டுள்ளபடி அலுவல் மொழி சட்டம் 1966 செயல்படுத்துவதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நவோதயா வித்யாலயா போன்ற மத்திய அரசு பள்ளிகள் மும்மொழி கொள்கையை பின்பற்றுவதால் தான் தமிழ்நாட்டில் அவை நிறுவப்படவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு, இந்த இருமொழி கொள்கை மற்றும் சமூக நீதியினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட முற்போக்கு கொள்கைகளின் காரணமாக கடந்த அரை நூற்றாண்டில் தமிழ்நாடு அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றங்கள் மற்றும் அதற்கு வித்திடக்கூடிய முயற்சிகளை காண முடிந்தது என்றும், எங்கள் இருமொழி கொள்கையில் ஒவ்வொரு மாற்றமும் கொண்டுவர உத்தேசிப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் பெரிய அளவில் பயனளிக்காது என்பதை தெளிவாக குறிப்பிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தவிர தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பிட்டுள்ளபடி சில விதிகள் குறித்து 2024 ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய கடிதத்திலேயே பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக 2024 செப்டம்பர் மாதம் தனிப்பட்ட முறையில ஒரு விரிவான கோரிக்கை மனுவையும் பிரதமருக்கு நேரடியாக வழங்கி அப்போது கூட இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக வலியுறுத்தி வருகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசினுடைய 2 வெவ்வேறு திட்டங்களான சமக்கர சிக்ஷா திட்டத்தையும் தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய PM-ஸ்ரீ திட்டத்தையும் ஒன்றாக பொருத்தி பார்ப்பது என்பது அடிப்படையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது ஒரு மாநிலத்துல அங்கு உள்ள காலச்சூழலுக்கு ஏற்ப பின்பற்றப்பட்டு வரக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக அந்த மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு நிதி வழங்கக்கூடிய விவகாரங்கள்ல மத்திய அரசு அழுத்தம் தரும் இத்தகைய முயற்சி கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறக்கூடிய செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட தேவைகளுடைய அடிப்படையில தங்களுடைய கல்வி கொள்கைகளை வடிவமைக்கக்கூடிய மாநிலங்களின் உரிமைகளை பெருமளவில் பாதிக்கும் என்றும் அவர் இந்த கடிதத்துல தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படாததால் ஆசிரியர்கள் சம்பளம், மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை உள்ளடக்கிய கல்வி முன்னெடுப்பு முயற்சி, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொகையை திருப்ப செலுத்துதல், தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து போன்றவற்றிற்கான பல முக்கிய பணிகள் பாதிக்கப்படுகிறது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய 2152 கோடியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.